ஹாய் கைஸ், நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தான். முதல்ல எல்லாமே நம்ம தளபதி படத்துக்கு பிரச்சனை வந்தா தான் நம்ம எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா இப்போ எல்லாமே தளபதி படத்துக்கு பிரச்சனை வரலன்னா தான் நம்ம மாதிரி கவலையா இருப்போம். ஏன்னா பிரச்சனை வந்தா தான் தளபதி படம் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு லெவலா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம தளபதி படம் இப்ப எல்லாருமே விரும்புறதா பிரச்சனை வரக்குதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தளபதி 63க்கு ஒரு கேஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. என்ன கேஸ்னா, தளபதி 63 படத்தோட ஸ்டோரி கோபியமா அதனால அந்த படத்தோட ஷூட்டிங்க தடை பண்ணமாமா. அப்புறம் யார் கேஸ் போட்டுக்கிறான்னு ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம் டைரக்டர் யாரோ செல்வான் ஒருத்தர் இந்த மாதிரி கேஸ் போட்டுக்கிறாராமா. ரொம்ப சப்பையா இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாம். இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் இதெல்லாமே ஒரு கேஸா? இது ஒண்ணுமே ஏத்துக்கவே முடியலங்க. இது ரொம்ப சப்பையா இருக்கு. இவ்வளவு எல்லாமே ரொம்ப சப்பையா எல்லாமே கேஸ் போட்டா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல. யாராவது இந்த மாதிரி கேஸ் போடும்போது ஏதாவது பல்கா இந்த மாதிரி வேற லெவலான ஒரு பெரிய கேஸ் எல்லாம் போட்டா தாங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாமே ரொம்ப சப்பையான கேஸா இருக்கு. இல்ல, எனக்கு ரொம்ப சப்பையான கேஸா தான் இருக்கு. இதெல்லாமே என்ன கேஸ்? இது கேஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம சர்க்கார் படத்துக்கு இதே மாதிரி ஸ்டோரி கோபி கேஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஒரு கதை எல்லாமே நீங்க எல்லாமே மறந்துட்டீங்களான்னு தெரியல. நீங்க மறந்தாலும் மறக்கிறேன், நான் அந்த கதையை சொல்லிடுறேன். என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, சர்க்கார் கதை ஸ்டோரி கோபின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் ஓனர், அவரோட அந்த டைரக்டரோட கதை. அந்த டைரக்டர் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த கதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒருத்தர் போட்டோகிராஃபர் ஏதோ ஒரு வேலையை வந்து போவாராமா. அந்த போட்டோகிராஃபர் இவங்க 2 பேரும் பேசுற அந்த ஸ்டோரியை கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல நம்ம ஏர் முருதசார் படத்துல ஒரு போட்டோகிராஃபர் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாராமா. அந்த போட்டோகிராஃபர் நம்ம ஏர் முருதசார் கிட்ட அந்த ஸ்டோரி, இவங்க சொன்ன அந்த ஸ்டோரி போய் ஏர் முருதசார் கிட்ட சொல்லிக்கிறாரு. அதனால ஏர் முருதசார் தளபதி வச்சு சர்க்காருங்கிற படத்தை எடுத்துக்கிறாங்க. அதைத்தான் அவங்க அந்த ஒரு இதை வச்சுதான் அந்த ஒரு சர்க்கார் படத்தோட ஸ்டோரி கோப்பின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நம்ம தளபதி படத்துல ஸ்டோரி இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்டோரி கோப்பின்னு சொல்றதுக்காகவே ஒரு வேற லெவல் ஸ்டோரி எல்லாமே கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சப்பையான ஒரு கேஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க ஸ்டோரி கோப்பின்னு. ஏன்னா நம்ம தளபதி 63 படம் என்னன்னு யாருக்குமே ஒரு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஃபுட்பால் பேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் பேஸ்டுன்னு சொல்றாங்களே வந்து வேற ஒண்ணுமே எல்லாருமே அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல. இது எல்லாமே தெரியாதப்ப எந்த ஒரு இதுல அவங்க ஸ்டோரி கோப்பி எல்லாமே கேஸ் போடுறாங்க அதான் தெரியல. ஏன்னா அதான் தளபதி படம் வந்தாலே பிரச்சனைகள் தானாவே வரும். அந்த பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அந்த லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் அப்படியே நியூஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இந்த படத்து மேல கேஸ் எல்லாமே போடும்போது ஒரு பல்கான ஒரு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எல்லாமே போடுங்க. இந்த தப்பையான கேஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போடுறது எல்லாமே வேஸ்ட். எல்லாமே ப்ரீ ப்ரொமோஷன் தான். நீங்க தளபதி ஃபேன்ஸ் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஹேட்டர்ஸ் எல்லாமே செமையா ப்ரொமோஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க ஹேட்டர்ஸ் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான். அது எல்லாமே எந்த விதமான டவுட்டுமே இல்ல. அண்ட் இனிமேல் கேஸ் போடும்போது ஏதாவது பெரிய கேஸ் எல்லாம் போடுங்க. இந்த மாதிரி தப்பையான கேஸ் எல்லாமே போடாதீங்க. அண்ட் ஓகே, ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோ சொன்னாங்களா, சந்திக்கிறேன்.